அடுத்த சம் பாருங்க. லிமிட் x tends to 0 e power x minus 1 divided by x. இப்போ நான் xக்கு பதிலா 0 அப்ளை பண்ண போறேன். e power 0 minus 1 divided by 0. e power 0 ஓட வேல்யூ 1 minus 1 by 0. 0 by 0 வரக்கூடாது இல்லையா? இது indeterminate form. So indeterminate form, தேரப்பெறாத வடிவம். So apply L'Hospital rule. L'Hospital விதியை பயன்படுத்த. L'Hospital விதி பயன்படுத்தணும்னா என்ன சொல்லுது? அது நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுது, டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஸோ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் வந்துருச்சு. ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, பைல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இ பவர் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா இ பவர் 0 ஆன்சர் 1. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 e power x minus 1 divided by x இதனுடைய வேல்யூ எவ்வளவு வருது? எனக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்குது. புரியுதா? அடுத்த சம் போடுவோம். லிமிட் x tends to 0 a to the power x minus b to the power x divided by x இப்படி இருக்கு. இப்போ இதை பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். a பவர் 0 மைனஸ் b பவர் 0 டிவைடட் பை 0. எனிதிங் பவர் 0 அப்படின்னா ஆன்சர் 1. ஸோ 1 மைனஸ் 1 டிவைடட் பை 0. 0 பை 0. ஸோ எழுதணும் இந்த இடத்துல. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். அப்ளை L'Hospital ரூல். L'Hospital விதியை பயன்படுத்துக அப்படின்னு எழுதிக்கிட்டுங்க. ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். a பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் a பவர் எக்ஸ் இன்டு லாக் a மைனஸ் b பவர் எக்ஸினுடைய டிஃபரன்ஷியேஷன் b பவர் எக்ஸ் இன்டு லாக் b டிவைடட் பை 1. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. a power 0 into log a minus b power 0 into log b கிடைக்கும். That is a power 0 na 1. 1 into log a. Log a 1 into b அப்படின்னா log b. So log a by b அப்படின்னா எப்படி எழுதலாம்? log a minus log b அப்படின்னா log a by b அப்படின்னு எழுதலாம். So இதான் இதனுடைய லிமிட்டிங் வேல்யூ. So limit x tends to 0 a power x minus b power x divided by x இதனுடைய வேல்யூ log a by b அப்படிங்கிறது வந்துடும். ரைட்? அடுத்த ஒரு क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. லிமிட் x tends to 0 1 minus cos x by x square இருக்கு. இது பண்ணுங்க. முதல்ல இப்ப நம்ம நேரடி x க்கு பதிலா 0 போட்டா போதும் இல்லையா? அப்ப 1 minus cos 0 divided by 0. 0 ஸ்கொயர்னாலும் 0 தான். 1 minus 1. cos 0 ஓட வேல்யூ 1 by 0. இப்போ என்ன வரும் எனக்கு? 0 by 0. ஸோ ஒரு வார்த்தை சேர்த்துடணும். என்ன சேர்க்கணும்? இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். அப்ளை L'Hospital ரூல். L'Hospital விதியை பயன்படுத்த. L'Hospital சொல்ற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் காஸ் எக்ஸினுடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ என்ன வரும் எனக்கு? பிளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வந்துருச்சா? அதாவது
1 minus cos x போட்டிருக்கேன். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x, ஏற்கனவே மைனஸ் இருக்கான பிளஸ் ஆயிடுச்சு, x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ என்ன செய்யணும், நான் x க்கு பதிலா 0 போடணும். அப்ப என்ன வரும் எனக்கு, sin 0 by டினாமினேட்டர்ல என்ன வரும் எனக்கு 2 into 0. திருப்பி என்ன கிடைக்குது எனக்கு, 0 by 0 ஃபார்ம் கிடைக்குது ஒரு தடவை. again indeterminate ஃபார்ம் தான் கிடைக்குது. so indeterminate. சோ என்ன செய்யணும், அப்ப நம்ம இந்த ஸ்டெப்ல இருந்து இன்னொரு தடவை திருப்பி டிஃபரன்ஷியேட், இன்டிடெர்மினன்ட் எந்த ஃபார்ம்ல கிடைக்குதோ அதுல இருந்து திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ லிமிட் x tends to 0, sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x by 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. x க்கு பதிலா 0, cos 0 by 2, cos 0 ஓட வேல்யூ 1 by 2. அப்போ limit x tends to 0, 1 minus cos x divided by x square. இதனுடைய வேல்யூ எவ்வளவு வருது எனக்கு, 1 by 2 அப்படிங்கிறது கிடைக்குது. புரியுதாப்பா?